ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ வில்லன் கேங் செம்ம திட்டம் போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த பிளான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்மளுமே எதாவது கெஸ் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக சித்தப்பா வச்சு பொய் தான் சொல்ல வைக்க போகிறாங்க. அந்த பொய் சொன்னால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வந்து விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை. அதாவது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்து விஜய் அரெஸ்ட் பண்ண வைக்க முடியாது. மேபி பொய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி தெளிவாக புரிஞ்சிடுச்சு. இந்த கோவில் நம்ம ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து சித்தப்பாவோட சட்டை பிடிப்பார் இல்லையா, அது ஏன் எதுக்குன்னு சொல்லி எனக்கு அப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லி இன்னைக்கு எக்ஸாக்டாக கிளியராக புரிஞ்சிடுச்சு. ஏன்னா அவங்க சித்தப்பா சொல்லுவார், அந்த எல்லாருக்கும் முன்னாடி கோயிலில் வச்சு இந்த மாதிரி வெண்ணிலாவோட பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு காரணமே விஜய் தான் அந்த மாதிரி பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது சமக்கோமாக வந்து சட்டையை பிடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் லேடிஸ் போலீஸும் வந்திருக்காங்க. அது ஏன் தான் நமக்கு இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்கமிங் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து காத்துட்ருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம், என்ன நடந்தாலும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்கு ரீசன் இதுதான். ஸோ அவங்க என்ன வேணாலும் ட்ராக் மூவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் மேரேஜ் நடக்காது, அது ஃபார் ஷூர், 1000% ஷூர். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணாலும் நடக்கிறது ஹைலி சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அரெஸ்ட் ஆவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. எனக்கு அப்டேட்ஸ் நானுமே கேட்டிருக்கேன். இங்கே அப்டேட்ஸ் கிடச்சா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தப்பா வச்சு செம்ம பிளான் வந்து போடுறாரு பசுபதி. அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் வந்து வெண்ணிலாக்கு தெரியாமல் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ வெண்ணிலா கிட்ட மட்டும் சொல்லிடலாம், நம்ம வந்து இப்படி சொன்னால் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அது விஷயத்த சொல்லிடுறாங்க. பட் இந்த இடத்துல அஜய் செம்மையாக கோவப்படுறாரு. நம்மளோட பிளான் வந்து காவேரி தானே இது பண்ணணும், நீங்கள் எதுக்கு எங்கள் அண்ணனை இது பண்ணுறீங்க, எங்கள் அண்ணனை தப்பான காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு டக்குனு கோபுறாரு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க அண்ணன் மேலே எந்த பிரச்சனையும் எந்த மேலேயும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடலாம். பட் ஆனால் ப்ரெஸ்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி சொல்லுவோம், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லி வெண்ணிலா கிட்டேயுமே இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. செம்ம திட்டம் போகிறாருங்க. இதுவரை பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பா வச்சு இன்னும் வேறு நல்லா திட்டம் போகிறாருன்னு தெரியல. ஸோ வில்லன் கேங் செம்ம மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஃபேக் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் விஜய் வந்து மீண்டு வந்துருவார், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ வீக்கா சீன்ஸ் ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனை எவ்வளோ நாள் கொண்டு போவாங்கன்னு தெரியல. பட் மேபி நாளைக்கு எபிசோடில் கூட நாளைக்கோ இல்லை நாளானைக்கோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோ வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. நாளைக்கு எபிசோட்லேயே நம்ம நேற்றுக்கு பார்த்த ப்ரொமோ ரிலீஸ் ஆகிடுச்சு, ஐ மீன் டெலகாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நாளைக்கு கூட ப்ரொமோ வரும். அப்படி இல்லைனா வெனஸ்டே ப்ரொமோவில் நம்ம வந்து வில்லன்ஸ் கேங்கோட ப்ரொமோவை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா ப்ரெஸ் மீட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வருது இல்லையா லொக்கேஷனில், மேபி அங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.